கார் வாங்கி கார் கடனை கட்ட முடியலையா? இல்ல காரை வாங்கறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த ஒரு பிளான்ல இருக்கீங்களா? காரை வாங்கிட்டு இதை வாடகை விட்டா நல்ல வருமானம் வரும் அப்படின்ற ஒரு யோசனையில இருக்கீங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கானதாங்க. காரை வச்சு நிறைய மோசடிகள் அப்படின்றது நடக்குது. அதை தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன். இந்த நியூஸை நான் ஒரு யூடியூப் சேனல்ல பார்த்தேன். ஒரு அட்வொகேட் இதை பத்தி பேசியிருந்தாரு. இதை பேசினதுக்கு அப்புறம் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தா அவர் சொன்ன விஷயங்கள் அப்படியே நடந்திருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல நிறைய பேர் கார் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு சிலர்னா எனக்கு டியூ கட்ட முடியலன்னு வேற கமெண்ட் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கிற நபர்களையும் குறி வைக்கிறாங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் என்கிட்ட பணம் இருக்கு, நான் இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்டா மாத்துறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இவங்க குறி வைக்கிறாங்களா? அப்ப கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஹை ஓப்பனிங் வீடியோவா தாங்க இருக்கும். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல இன்னொரு விஷயம் நான் சொல்ல போறேன். உங்களால உண்மையுமே கார் கட்ட முடியல, நல்ல வழியில உங்களால டியூவை கட்ட முடியும். அதையும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். உங்களுடைய பணத்தை இரட்டி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் ஒரு வழி இருக்கு. அதையும் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க நம்முடைய மிஸ்டர் விஸ்வா கார் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம தினம்தோறும் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் காரை பத்தி எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்படின்றது நம்ம போட்டிருக்கோங்க. அதெல்லாம் பார்க்கலீங்கன்னா போய் பார்த்துருங்க. இந்த சம்மர் டைம்ல நம்ம காரை எப்படி மெயின்டைன் பண்றது அப்படின்றதுக்கான வீடியோவையும் போட்டிருக்கேன். அதையும் பார்க்கலீங்கன்னா பார்த்துருங்க. ஸோ நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணுங்க. நிறைய பயனுள்ள தகவல்களோட நிறைய வீடியோஸ் அப்படின்றது உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. முதல் விஷயம் என்னன்னா, நீங்க காரை வச்சு சம்பாதிக்கிறதுக்காக வாங்கியிருக்கலாம், இல்ல உங்க சொந்தக்காரங்க வாங்கியிருக்காங்கன்னு வாங்கியிருக்கலாம், இல்ல நீங்க எதுக்கு வேணா நீங்க இந்த காரை வாங்கியிருக்கலாங்க. நம்ம கிட்டையும் கார் இருக்கணும், நம்மளே 4 பேர் மதிக்கணும் அப்படின்றதுக்காக, இல்ல நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கலாம். சரி, ஒரு கார் வாங்கி போட்டா உபயோகமா இருக்குமே அப்படின்றதுக்காக கூட வாங்கியிருக்கலாம். எதுக்கு வேணா நீங்க காரை வாங்கியிருக்கலாம். கார் வாங்குற ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு நல்லா தான் இருக்கும். அந்த கியூரியாசிட்டி அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே போயிட்டு இருக்கும். அப்ப நாட்கள் போக போக நம்ம அந்த டியூவை கட்டிட்டு இருக்கோம். அப்ப அந்த டியூவை கட்டக்குள்ள நமக்கு காரனுடைய கியூரியாசிட்டி அப்படி, அதாவது சைக்காலஜி படி சொல்ற காரனுடைய கியூரியாசிட்டி அப்படின்றது நமக்கு படிப்படியா குறைஞ்சிடும். அப்ப இந்த டைம்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டியூ கட்டுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கார் டியூ கட்டுறதுக்கு சைட்ல ஏதாவது இன்கம் கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு தரம். இதை தான் இந்த மாதிரி மோசடி செய்யறவங்க பயன்படுத்திக்கிறாங்க. எப்படி இவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு உங்களால டியூ கட்ட முடியாம இருக்கணும். ரெண்டாவது, நீங்க ஏதாவது இந்த காரை வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கணும். இல்ல புதுசா ஒரு கார் வாங்கி அதுல நீங்க இன்கம் சம்பாதிக்கணும், இன்கம் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அண்ட் இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிறவங்க ஸோ இவங்கள தான் அவங்களுக்கு சாதகமா உபயோகப்படுத்திக்கிறாங்க. இவங்க சொல்லக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த காரை வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காரை நாங்க என்ன பண்ணுவோம்னா ஐடி கம்பெனிக்கு ரெண்ட்டுக்கு விடுவோம், நாங்க ஒரு பெரிய தொகைக்கு கொடுத்துருவோம், எங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் வருமானம் கிடைச்சா போதும், நாங்க என்ன செய்யணும், ஒரு 60,000 ரூபாய்க்கு பேசுறோம்னா 50,000 உங்களுக்கு கொடுத்துறோம், நீங்க வண்டி டியூவை கட்டிக்கோங்க, அதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய 30,000 நீங்க உங்களோட தனிப்பட்ட செலவுக்கு வச்சுக்கோங்க, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும்ல அதுக்கு நீங்க வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் ஐடி கம்பெனி உங்களுக்கு பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, சூப்பர் மார்க்கெட்லாம் பெரிய பெரிய பணக்காரங்களாம் மேக்சிமம் அவங்க கார் எடுத்து உள்ள போறது இந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, வெளியில எங்கேயாவது போறது அந்த மாதிரி விஷயங்களுக்கு பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதுக்கப்புறம் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சொன்னாங்க, அது எனக்கு ஓகேவா இருந்துச்சு. 5 ஸ்டார் ஹோட்டல்ல காரை போட்டுட்டு, அதாவது பணக்காரங்க வெளியூர்ல இருந்தா வருவாங்க பாத்தீங்களா, அவங்க இங்க சென்னைக்குள்ள சுத்தி காட்டுறதோ இல்ல தமிழ்நாட்டுக்குள்ள சுத்தி காட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு உங்க காரை நாங்க பயன்படுத்திப்போம். அவங்க எல்லாம் யூஎஸ்ல சம்பாதிக்கிறாங்க, அதாவது யூஎஸ்டி டாலர்ல சம்பாதிக்கிறாங்க. அது நம்ம ஊர் காசு ரொம்ப கம்மி தான். நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1000 ரூபாய் அவங்க ஊர் காசு படி ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு $1000 கொடுக்குறாங்கன்னா நம்ம ஊர் காசு படி அது 85,000 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த பணம் கம்மி தான். அப்ப எங்களுக்கு என்னன்னா, ஒரு தடவை சுத்திட்டு போனாக்க ஒரு $1000 கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப நமக்கு எவ்வளவு வருது, 85,000 வருது இல்லைங்க, அதுல உங்களுக்கு 50,000 நாங்க கொடுக்க மாட்டோமா அப்படின்ற மாதிரி லாஜிக்காலாம் பேசுவாங்க. இப்படி பேசிதான் இதுல அப்ப ஃபுல்லாவே மோசடியான்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்குங்க. நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இவனுங்கெல்லாம் பொய் சொல்றானுங்கன்னா அந்த பொய்ல ஒரு உண்மையே இருக்கும், அதை வச்சுதான் இவனுக்கு பொய் சொல்லுவானுங்க. இதை தான் நம்ம கரெக்டா விசாரிச்சு பார்த்துக்கணும். இதுக்கான வழிகளையும் நான் சொல்றேன் நான். சரி, ஓகே. இப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க இந்த மாதிரி சொல்லி உங்கள்ட்ட ஆசை வார்த்தை கூறிடுவாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஓகே பரவாயில்லையே, அப்ப டிவே 20,000னா அப்ப நம்ம ஒரு 2-3 காரை வாங்கி போட்டா நம்ம பாட்டுக்கு லைஃப் செட்டில் ஆயிடலாமே, மாசம் 30,000 யார் தருவா, மாசம் 30,000 டியூவுக்கும் காசு வந்துடுது, அதுக்கப்புறம் இங்கேயும் கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு ப்ராப்பரா அக்ரிமெண்ட் போடுவாங்களாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான அக்ரிமெண்ட் தான். அக்ரிமெண்ட் அப்படின்றது பெருசா நீங்க எடுத்துமே கோர்ட்ல கொடுத்தாலும் செல்லாதுன்றாரு அந்த அட்வொகேட். ஏன்னா அக்ரிமெண்ட் அப்படின்றது அன்ஆத்தரைடு அக்ரிமெண்ட், இதெல்லாம் செல்லாது அப்படின்னு அவர் சொல்றாரு. சரி, ஓகேங்க. அப்ப இந்த மாதிரி எல்லாம் போடக்கொள்ற அதுல ப்ராப்பர் சீல் இருக்கும். ப்ராப்பர்னா சீல் இருக்கும், அவ்வளவுதான். சீல்னு பார்த்தாலே நம்மளா என்ன பண்றோம், ஒரு கிரீன் கலர் இங்கில சீலோ இல்ல ப்ளூ கலர் இங்கில சீலோ அதுல ஒரு சைன் இருந்தாலே நம்மளாம் இதெல்லாம் ட்ரஸ்டடுப்பா,
ஒரு பத்திரம் இருந்தாலே அதெல்லாம் ட்ரஸ்ட் எடுப்போம், பயங்கர ட்ரஸ்டட், அதெல்லாம் எப்படி நம்ம வந்து பிலீவ் பண்ணாம இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அதெல்லாம் கிடையாதுங்க. இதுல மோசடியும் வந்து நடக்குதுன்னு வந்து சொல்றாரு. இவர் சொல்றதை கேட்கணும் எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு கட்டத்தில் இதை பத்தி யோசிச்சேன் நான். ஸோ நமக்கு தெரிஞ்சவங்களும் இதை பத்தி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க நம்ம கிட்ட, இந்த மாதிரி வாங்கி போடுங்க நல்ல வருமானம் வரும் அப்படின்ற மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு. சரி ஓகே அதை விட்டுருங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வாங்கி போட்டுருவாங்க. இப்போ வாங்கி போட்டு அக்ரிமெண்ட் நீங்க போட்டுருவீங்க, உங்களுக்கு வந்து செக் அப்படின்றது கொடுத்துருவாங்க. நீங்க வந்துட்டு போய் மாசம் நீங்க போய் இது பண்ணிக்கோங்க, நீங்க 1ஆம் தேதி வந்தோடனே இது செக்கை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு செக் அப்படின்றது உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. செக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய கார் என்னைக்கு நீங்க அவங்கள்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்றீங்களோ அன்னைக்கு நைட்டு நம்ம எல்லையை விட்டு தாண்டிடும். அதாவது நம்ம தமிழ்நாட்டை விட்டு தாண்டிடும், அது அப்படி இல்லைன்னா வந்துட்டு சென்னையை விட்டு தாண்டிடும். இந்த மாதிரி ஏதாவது இங்க இருந்து வந்து கிளம்பி போயிடாது. கிளம்பி போயிடுச்சுன்னா நீங்க உஷாரா என்ன பண்ணுவீங்கன்னா ஜிபிஎஸ்லாம் வைப்பீங்க. ஜிபிஎஸ் அழகா அவன் கட் பண்ணி எடுத்துருவான். அப்ப ஜிபிஎஸ் கட் பண்ணி எடுத்தா எனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்பீங்க. அப்ப அவன் என்ன தெரியுமா சொல்லுவான், ஒரு ஒரு மட்டமான ஒரு காரணத்தை சொல்லுவான்னு சொல்றாரு அவரு. என்னன்னா அந்த ஜிபிஎஸ் வந்து எலி கடிச்சிச்சிங்க அப்படின்னு வந்து சொல்லுவானா. இல்லைன்னா அது ஏதோ பசங்க ஏதோ வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அதுல ஏதாவது ஒயர் கட் ஆகிட்டு இருக்கும், நான் அப்போ அதை சரி பண்ணிடுறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்களா. அப்ப அந்த ஜிபிஎஸ்ஸை எடுத்து உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணி அதை வந்துட்டு எந்த இடத்துல நீங்க காரை விட்டுட்டு வந்தீங்களோ அதே இடத்துல வச்சிருவாங்க. இப்போ உங்களுக்கு லொக்கேஷன் அப்படின்றது லைவ் லொக்கேஷன் வரும், எல்லாமே வரும். அந்த லொக்கேஷன் அப்படின்றது அதே இடத்துல தான் காமிச்சிட்டு இருக்கும். இப்ப காமிச்சிட்டு இருக்கக்குள்ள நீங்க என்ன நினைப்பீங்க, கார் அங்கதான் இருக்குன்னு நினைப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரிதான் நிறைய பேர் பல மாசம் கழிச்சு வந்து போயிருக்காங்களாம். அங்க போய் பார்த்தா வந்துட்டு இதோட இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்களாம். இல்லைன்னா ஜிபிஎஸ் உடனே கட் பண்ணிட்டு அங்க இருந்து வந்து போட்டுருவாங்களாம். அங்க போட்டா உங்களுக்கு அதே லொகேஷன் தான் காட்டும், லைவ் லொகேஷன் காட்டாது. அதனால வந்துட்டு அந்த இடத்துல இருக்கா, நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம எல்லாம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் இதை அப்புறம் நம்ம போய் செக் பண்ணி பார்த்து அந்த உங்களுடைய மனநிலையிலேயே நீங்க அதை பெருசா உள்ள போய் பார்க்க மாட்டீங்க. ஜிபிஎஸ் ஓகே இன்னும் அங்கதான் இருக்கா, சரி ஓகே நமக்கு காசு வந்தா போதும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா அது அந்த இடத்த விட்டு வேற எங்கேயாவது போயிருக்கும். இப்ப இந்த காரை எடுத்துட்டு போயிட்டு லீஸுக்கு வித்துறாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. லீஸுக்குன்னா இப்ப வெளியூர்ல எல்லாம் இந்த கிராமம் உள்ள எல்லாம் வந்துட்டு டிராவல்ஸ் போறதுலாம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிலாம் வந்துட்டு வித்துப்படுறாங்களாம். அந்த மாதிரி வித்துட்டு இவங்க என்ன செய்யறாங்கன்னா அதை வந்துட்டு எடுத்து இவங்க வந்துட்டு வெளிநாடு அப்படின்றது ஓடி போயிடுறாங்க அப்படின்னு வந்துட்டு அவர் சொல்றாருங்க. ஸோ நம்ம வந்துட்டு சம்பாதிக்கணும்னு நினைச்சு ஒரு இதில் கொண்டு போய் போடுறோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி மோசடிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 கார் 500 கார் இந்த மாதிரிலாம் வந்துட்டு மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இது எல்லாமே உங்களுக்கு பார்க்கக்குள்ள பயங்கர ட்ரஸ்டடா தெரியுமா. அப்படியே ஆஃபீஸ்க்குள்ள போகக்குள்ள ஆஃபீஸ் செட்டப்பே பார்த்தீங்கன்னா சதுரங்க வேட்டை படத்துல வர்ற மாதிரி வந்துட்டு அப்படியே டக்கின் பண்ணிக்கிட்டு டை போட்டுக்கிட்டு பயங்கரமா வந்துட்டு மேஜிக் லோஷனா ஏதோ சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்துட்டு அப்படி இருப்பாங்களாம். சோஃபா கீப்பாலாம் பார்த்தீங்கன்னா வந்து வேற லெவல்ல இருக்கும். இவ்வளவு பெரிய சோஃபா வச்சிருக்கிறான், இவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கணும். இவங்க எப்படா ஏமாத்துவாங்க அப்படின்ற மாதிரி நம்ப வைக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் பண்ணி நம்ப வைக்கிறானுங்க. நம்மளும் நம்பி ஏமாந்து இவனுங்கள்ட்ட வண்டியை கொடுத்துட்றோம். வண்டி அதுக்கப்புறம் இவரு அட்வொகேட் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இது போல வந்துட்டு நிறைய ஒரு 30-40 காரை வந்துட்டு நாங்கள் எடுத்திருக்கோம், அதுல வந்துட்டு இன்னசென்ட் கிட்ட தான் இந்த காரெல்லாம் வித்துருவாங்களாம், இதை தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுவே வந்துட்டு நம்ம காரை இவ்வளோ அஜாக்கிரதையா வச்சிருக்கிறோமே, இந்த காரை எடுத்துட்டு போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது வந்துட்டு மோசடிக்கு பயன்படுத்திட்டாங்க அப்படின்னா அப்ப இதனால உங்களுக்கு பிரச்சனை வரும்ல. இது வந்து பிரச்சனையை சரி பண்ணிடலாம், என் கார் என்ன திருடி போச்சுங்க அப்படின்னு சரி பண்ணிடலாம். ஆனா நமக்கு திருடு போனதே தெரியாம இருந்தா, அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் மேக்சிமம் நம்பாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான். சரி ஓகே, அப்ப நல்லது வேற இருக்குன்றீங்களா, அது நான் எப்படி விட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுல எந்தவித தப்பும் கிடையாதுங்க. லோன் கட்ட முடியல இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க வந்துட்டு என்ன செய்றீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு டிரைவரை போடணும். அவர் ரொம்ப நம்பகமானவராக இருக்கணும். அவர்கிட்ட ப்ரூஃப் எல்லாமே நீங்க வாங்கி வச்சுக்கலாம், இல்லை உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஏன்னா ஒரு கட்டத்துல அவங்களே கூட உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியும் இல்லையா, அது காருக்கு டிரைவரா நீங்க தான் போகணும். அந்த காருக்கு டிரைவரா நீங்க போயிடுங்க, அவ்வளவுதான். இது பண்ணா மட்டும்தான் இந்த மாதிரி வருமானம் வருதா வரலையா அப்படின்றத உங்களால வந்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா உங்க காரு நீங்க சேஃப்டியா பார்த்துப்பீங்க யார்கிட்டையும். அதே போல இதெல்லாம் அக்ரிமெண்ட் போட்டோம் இருப்பா அவன் கார் எடுத்துட்டு அப்படி போயிட்டு வரேன் அப்படின்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நான் ஜிபிஎஸ் போட்டிருக்கேன், நான் பெரிய டான், எனக்கு ஜிபிஎஸ் இருக்கே அப்படின்னு மாதிரி நினைச்சீங்கன்னா அதை அழகா அவன் கட் பண்ணி எடுத்துட்டு போயிடுவான். இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் அவங்களுடைய கார்ல ஜிபிஎஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியல. வழக்கம் போல என்னங்க ஸ்டேரிங் அடியில் வச்சிருப்பாங்க, இல்ல வந்து முன்னாடி பானட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. இதுதான், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் டீசல் டேங்க்குள்ளேயே வந்துட்டு போடுற மாதிரி நிறைய ஜிபிஎஸ் வந்திருக்குன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க. அதிகபட்சமா நல்ல கான்ஃபிகரேஷனோட இருக்கக்கூடிய வந்துட்டு ஜிபிஎஸ் வந்துட்டு ஹை கான்ஃபிகரேஷனோட இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் எல்லாமே 10,000 தான் இருக்குன்னு இருக்காங்க. அந்த மாதிரி வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்குற வண்டிக்கு சேஃப்டிக்காக நீங்க இதை போட்டு வச்சுக்கிறதுல எந்த தப்புமே கிடையாது.
அது இன்னும் இன்பில்டா நிறைய இடங்கள்ல இருக்குமா, அது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் ஆஃப் பண்ணிடும். 2 ஜிபிஎஸ் போடுங்கன்னு சொல்றாரு, ஆட்டோமேட்டிக்கா இன்ஜின் ஆஃப் பண்ணிடும். இன்னொரு ஜிபிஎஸ் அதை ஒன்று கட் பண்ணி எடுத்துட்டானா இன்னொன்று நீங்க போட்டு வண்டியை ஆஃப் பண்ணிடலாம். அண்ட் அதே போல உங்களுக்கு ஒரு முதல்ல இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு அப்படின்னா நீங்க தயவு செஞ்சு அவன்கிட்ட கால் பண்ணி, டேய் நீ இந்த சந்துக்குள்ள தானே போயிட்டு இருக்க, இறா வரேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசாதீங்க. ஏன்னா இவன் வந்துட்டு அதை தூக்கி கிடைச்சிட்டோ இல்லை வேற ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டைரக்டா பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டானா உங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்து அவன் டிஸ்கனெக்ட் பண்ணாலும் உங்களால அவனை வந்து கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா போயிடுங்க. சரி எனக்கு இதெல்லாம் வந்துட்டு நடக்காதுப்பா, ஆகாதுப்பா, நான் இந்த மாதிரி வந்துட்டு பண்றது வேஸ்ட்டு, நான் இவங்க எதுவுமே ட்ரஸ்ட் பண்ண விரும்பல, நானே ஏதாவது பண்ணி காரை வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா தாராளமா சம்பாதிக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அண்ணன் கார் டிரைவர் வந்துட்டு சொல்லியிருக்க பாத்தீங்களா, அவரும் இதே தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரு காரு இதுக்காகன்னு வரல, பட் அவர் ஸ்டார்டிங் டைம் எப்படின்றது தெரியல, ஆனா அவர் காரு வந்துட்டு வச்சு பிசினஸ் அப்படின்றது பண்றாரு. இப்ப நான் எடுத்துக்கோங்களேன், என்ன எடுத்துக்கோங்களேன், இப்ப நான் கார் வாங்குறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட கேட்டேன் நான், ஏன்னா அவர் கார் டிரைவர் அப்படின்றதுனால அவர் டிராவல்ஸ் வச்சிருக்கிறாரு அப்படின்றதுனால அவர்கிட்ட போய் நான் கேட்டேன், நான் இது போல நான் இந்த மாதிரி இதுக்கு போகணுங்க வரீங்களா அப்படின்னு வந்து கேட்டேன். அப்போ அவர் சொன்னா போலாங்க, இவ்வளவு செலவாகும் அவ்வளவு செலவாகும் அப்படின்னு வந்து சொன்னாரு. சரி ஓகே அப்படின்னு, கிலோமீட்டருக்கு இவ்வளவு 12 ரூபா 5 ரூபா இந்த மாதிரிலாம் சொன்னாரு. சரி ஓகே அப்படின்றது நான் போயிட்டு வந்து ஒரு 7500 அப்படின்றது ஆச்சு. ஆனா அது டோட்டல் கணக்கு வச்சோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு 5000 4000 இந்த ரேஞ்சில் வரும். நமக்கு வந்துட்டு கம்மி பக்கத்துல இருக்கா அப்படின்றதுனால திருவண்ணாமலை போயிட்டு வந்து 7500 அப்படின்றது வாங்கினாரு. ஃபேமிலியோட போயிட்டு வந்தா, காட்டுக்குள்ளாலாம் அவர் வந்தாரு, அது வேற விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணலாம். உங்களுக்கு தெரிஞ்சவன்ட்ட சொல்லலாம், ஏதாவது ஊருக்கு போற மாதிரி தான் சொல்லுங்க, ஸோ நான் வரேன், ஃபியூலுக்கு இவ்வளவு கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எங்களுக்கு வந்துட்டு சார்ஜஸ் அப்படின்றது இவ்வளவு கொடுத்து 500 ரூபாய் எங்களுக்கு சார்ஜஸ் கொடுத்துடணும் அப்படின்றது. ஸோ உங்களுக்கான காசும் வந்துடும், வண்டிக்கான காசும் வந்துடும், உங்களுக்கு நல்ல ஒரு இன்கம் அப்படின்றது ஜென்ரேட் ஆகும். கார் உங்ககிட்டயே பத்திரமா இருக்குங்க. ஸோ இதை பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதுமான ஒன்று தான். ஆனால் நம்ம கார் வாங்கிட்டு அதில் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஃபேமிலியில் ஒரு சிலர்லாம் வந்து காலத்துக்கு கார் மேலே வச்சாலே காண்டாகும். இதில் வேற யாராவது ஏற்றிட்டு போகிறது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு ஓலா ஊபர் இந்த மாதிரி இதில் ஓட்டுறதை விட இது கொஞ்சம் பெட்ரு. நான் ரெகுலராக வந்துட்டு ஓட்டணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸோ வந்துட்டு ஓலா ஊபர் இந்த மாதிரி இதில் நீங்கள் லிங்க் பண்ணி நீங்களே ஓட்டலாம். டிரைவர் எதுவும் போடலான்னு அவசியம் கிடையாது, போடணுன்ற அவசியம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ இதை நம்பி போகிறது பெட்ரு. இந்த மாதிரி சொல்லி வச்சிட்டிங்கன்னா அவங்க கூப்பிடுவாங்க, அப்போ அவங்க கூட நீங்கள் அப்படியே வந்துட்டு போயிட்டு வந்துடலாம். நீங்கள் அக்கம் பக்கம் சொன்னீங்கனாலே போதும், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும். இல்லை உங்களுக்கு ஏதாவது டீ கடை இருக்குன்னு டீ கடையில் போய் சொல்லிட்டீங்கனாலே இந்த மாதிரி ஆட்கள் அப்படின்றது வந்து கூப்பிடுவாங்க. ஃபேமிலிக்காக மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்கனாலே போதும், ஃபேமிலியை டிபெண்ட் பண்ணி இருக்கிறவங்க மட்டும் வருவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு அப்படின்றது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஏன்னா காரை வச்சு நமக்கு நிறைய மோசடிகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு, அதில் இதுவும் ஒரு ஒன்று. அதனால ரொம்ப கவனமா இருங்க. நீங்க ஜிபிஎஸ் போட்டேன், நான் யார்கிட்ட வேணா கொடுப்பேன், நான் இங்கேருந்து ஆஃப் பண்ணிடுவேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி மோசடி பண்றவனுங்க பயங்கர அட்வான்ஸாக தான் இருப்பானுங்க. அதனால கவனமா இருங்க. நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய். இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி கொடுங்க. நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் ஃபேமிலி, ஆஃபீஸ் குரூப்பு, இந்த மாதிரி வந்து உங்களுக்குன்னு தனியாக பேச்சுலர்ஸ் குரூப் இருக்கும் பார்த்தீங்களா, பேச்சுலர்ஸ் உமனோ இல்லை மெனோ, இவங்களுடைய குரூப் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி கொடுங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வலையில போய் சிக்கிக்கிறாங்க, ரொம்ப கவனமாக இருக்கும் அப்படின்றதுக்காக. பாய்.